ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சப்பாத்தி தான். சப்பாத்தி பக்கத்துலேயே நம்ம சப்பாத்தி சுட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் முட்டை குழம்பு தான் நான் வைக்க போகிறேன். முட்டை குழம்புனா நம்ம உடச்சி ஊற்றி செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அப்படியே முட்டை குழம்பு கிரேவி மாதிரி லைட்டாக செய்ய போகிறேன். ஏன்னா அப்போ தான் சப்பாத்திக்கு நல்லா சாப்பிட்லான்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி அது வதங்கிறதுக்குள்ளே இந்தாண்ட சப்பாத்தி நான் திருப்பி போட்டேன். ஏன்னா ரெண்டையும் ஒட்டுக்காக செஞ்சோம்னா சாப்பிட்றேன், ஏன்னா இந்தாண்ட ஃப்ரீயாக இருக்குல்ல, அதனால். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சேன் நான் தக்காளியும் நல்லா போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் 1.5 நான் போட்டுக்கிட்டேன். மல்லித்தூள் 1.5 போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் நல்லா வதக்கிக்கிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் 2 முட்டை வச்சுருந்தேன். அந்த 2 முட்டையும் உடச்சி நான் அதில் அப்படியே ஊற்றிட்டேன். நான் அதை மிக்ஸ் பண்ணி விடலை, அப்படியே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அது மேலே கொஞ்சம் கிரேவி எடுத்து ஊற்றி நான் அந்த மாதிரி செஞ்சேன். நீங்களும் இப்படி தான் முட்டை குழம்பு வைப்பீங்களா? சொல்லுங்கள்.